ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷார்ட் செல்லிங் என்ற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஷார்ட் செல்லிங் என்ற கான்செப்டை நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோன் கில்ஸ் எடுத்துக்கொள்வோம். இப்போ ஜோன் கில்ஸ் ஒரு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோன் கில்ஸில் ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோன் கில்ஸ் இந்த பங்கு 100ல இருந்து 30 40 அந்த ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் டவுன் ஆகும்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நெக்ஸ்டா உங்களோட புரோக்கர் கம்பெனிட்ட 1000 ஜோன் கில்ஸ் பங்கு கடனை வாங்குறீங்க. அதாவது நீங்க காசு வாங்கியில 1000 ஷேர்ஸ் கடனா உங்களோட புரோக்கர் கம்பெனிட்ட பெற்றுக்கொள்றீங்க. அப்படி வாங்கின பங்கு பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் பிரைஸ் ஆன ₹100 செல் பண்ணுவீங்க. சோ இப்ப உங்களுக்கு இன்கமா 1 லட்சம் பெறப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கடனா வாங்கினது 30 நாளைக்கு. சோ நெக்ஸ்ட் நீங்க வாங்கின ஷேரை கொடுக்கணும். அதுக்கு அந்த 30 நாளைக்குல ஜோன் கில்ஸ் பங்கு ₹30 ₹40 ரேஞ்சுக்கு இறங்கிச்சுண்டா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க 1000 பங்கை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வாங்கின கடனான 1000 பங்கை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவீங்க உங்களோட புரோக்கர் கம்பெனிக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி ஷேரை வாங்கிக்க ₹40 படி தான் வாங்கினீங்க. பட் பிகேக்கு பாத்தீங்கன்னா ₹100 படி வித்திருப்பீங்க. ஸோ இடையே பாத்தீங்கன்னா ₹60 உங்களுக்கு லாபம் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவோம். அதாவது நாங்க எங்களோட புரோக்கர் கம்பெனி கடனா பங்கை வாங்கி அதன் மூலம் லாபம் விளைச்சிட்டு வாங்கின கடனை செலுத்தினா இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், உங்களோட புரோக்கர் கம்பெனி சும்மா ஒரு பங்கு கடனை தந்துட்டு அதுல இருந்து கூட லாபம் முளைக்க விடுதுன்னு சொல்லி. பட் இதுல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு கடனா பங்கு தரிக்கையை பார்த்தீங்கன்னா 1000 பங்கு 10% 15% சொல்லி உங்களுக்கு வட்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்க அந்த வாங்கின 1000 ஷேர்ஸோட அந்த 10% 15% அந்த வட்டியை பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த கால்குலேஷன் பாத்தீங்கன்னா இப்போ உதாரணமா இந்த ஷார்ட் செல்லிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா பிரீஃபா ஃபர்ஸ்ட் கேபிட்டல்னு சொல்லி ஒரு புரோக்கர் கம்பெனி அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த பிரசன்டேஷனை பார்க்கறது மூலம் உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா நாங்க இன்றைக்கு 1000 பங்கு வாங்குறோம்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். 1000 பங்கு பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் பிரைஸ் ₹100 சொல்லி எடுத்துக்கொள்வோம். இப்போ பாத்தீங்கன்னா 10%ல 30 நாள்ல திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மாதிரி 1000 ஷேர் நீங்க கடனை வாங்கி கொள்றீங்க. இன்றைக்கு மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹100 சொல்லி எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா 30 நாள் முடியேக்க மார்க்கெட் பிரைஸ் ₹40 சொல்லி வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்டா இந்த ஃபீஸ் கால்குலேட் பண்ணிக்க 10% இன்டு நீங்க வாங்கின பங்கின் அளவு, அதாவது 10,000 இன்டு லாஸ்ட் டே க்ளோசிங் பிரைஸ். இது பாத்தீங்கன்னா 29ஆம் நாள் பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு 30 நாள் முடிய நீங்க திருப்பி கொடுக்கணும். அப்ப 29ஆம் நாள்ல இருக்கிற என்ன க்ளோசிங் பிரைஸோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த கால்குலேஷன்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர 30/365, அதாவது ஒரு மாதத்துக்கு தான் பாத்தீங்கன்னா நாங்க கால்குலேட் பண்றோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டும் பிளஸ் நீங்க வாங்கினா 10,000 பங்கையும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஷார்ட் செல்லிங் மெத்தட் பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்கி. பிகாஸ் நீங்க வாங்குற ஷேர் பிரைஸ் டவுன் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா கடனா வாங்கி விற்கிறீங்க. பட் பிரைஸ் 100ல இருந்து 130க்கு ரைஸ் ஆச்சுண்டா நீங்க கடனை வாங்கின 100 பங்கை ₹100 படி வித்திருப்பீங்க. பட் 30 நாளைக்குல பிரைஸ் அப்படியே இருந்துச்சுண்டா அந்த 130ல பாத்தீங்கன்னா நீங்க ஷேரை வாங்கி திருப்பி 1000 ஷேரை கொடுக்கணும். ஸோ இதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்கியான மெத்தட். பட் நீங்க கண்டினியூஸா மார்க்கெட் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நெக்ஸ்டா ஸ்ரீலங்கன் மார்க்கெட்ல ஷார்ட் செல்லிங் செய்யணும்னா நீங்க உங்களோட புரோக்கர் கம்பெனிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்கள அதை வெரிஃபை பண்ணிட்டு SECக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கினவரை உங்களுக்கு 1000 பங்கு கடனா தருவாங்க. இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிளா இல்ல. ஸோ கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணதை பாத்தீங்கன்னா அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அதுல சாம்பிள் ஃபார்ம் பாத்தீங்கன்னா CSE இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதான் பாத்தீங்கன்னா சாம்பிள் ஃபார்ம். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி CSE அவங்களோட சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஷேரையும் இந்த ஷார்ட் செல்லிங் அடிப்படையில வாங்க இயலாது. அதுக்கு பாத்தீங்கன்னா SECயும் CSEயும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் தான் பாத்தீங்கன்னா அங்க வாங்கலாம்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பேங்க் செக்டர்ல கொமர்ஷியல் பேங்க், சம்பத் பேங்க் அதுகள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி குட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜோன் கில்ஸ், ஹேலா, PC சொல்லி கொடுத்திருக்காங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனி கொடுத்திருக்கு. அதே மாதிரி அதர்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா டயலாக், ஏசியன் ஹோட்டல், சன்ஷைன் ஹோல்டிங் மாதிரி 30 40 கம்பெனியோட பங்கு தான் பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட் செல்லிங் மூலம் வாங்கலாம்.
இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்புறேன் ஷார்ட் செல்லிங் என்ன அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன் தான். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செல்லிங் மெத்தடை யூஸ் பண்ணி நான் இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் பங்குண்ட வாங்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் வந்து உங்களோட ஓன் டிஸ்பிளே செய்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் ஷார்ட் செல்லிங் மெத்தட் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா கட்டாயம் வந்து அது குறிப்பிட்ட பங்கை டீப்பாக அனலைஸ் பண்ண பிறகு இந்த டிசிஷனை மேற்கொள்ளுங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லொஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்க்கெட் அப்பில் போகணும்னு தான் யோசிப்போம். பட் ஷார்ட் செல்லிங் மெத்தடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்போ டவுனில் போகும், எந்த அளவு பெர்சன்டேஜால் டவுனில் போகும்னு சொல்லி நாங்கள் அவதானிச்சு தான் நாங்கள் டிசிஷன் எடுக்கணும். கொமனாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து அப்பில் போகிறது குறைவு, டவுனில் போகிறது தான் பார்த்தீங்கன்னா கூட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லி சூஸ் பண்ணிவிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கூட ஓன் ரிஸ்கில் வந்து செலக்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் கண்டினியூஸ் வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.